இந்த உபசார வார்த்தைகளை நம்ம முதல்ல பாவிக்கும் போது அப்ப என்ன 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 ஐ எம் சாரி சேர்ன்னு சொல்லக்குள்ள நான் என்ன செய்வேன், நீங்க ஏதோ சொல்ல வாரீங்க அப்படின்னு நான் என்ன செய்வேன், உங்களை கவனிப்பேன். ஓகேயா? அப்ப நான் சொல்றேன், ஐ எம் சாரி சார், ஐ couldn't do my homework. I am sorry sir, I couldn't do my homework. I am sorry sir, I couldn't do my homework. ஓகேயா? சரி, நான் இதை உங்களுக்கு எப்படி இதை நீங்க உச்சரிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லி தர்றேன். அப்ப உங்களுக்கு இது பலகலேஷா இருக்கும். I am sorry sir, I am sorry sir, I couldn't, I அமீரா மைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. I couldn't do my homework. Homework. I am sorry sir, I couldn't do my homework. அப்ப இந்த முறையை நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா இதை வச்சு நம்ம வேற வேற வாக்கியங்கள் அமைக்க போறோம். சரிதானே? அப்ப இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்து கொள்ளுங்க. முதல்ல ஐ எம் சாரி சார் என்று சொல்றீங்க, அப்புறம் சொல்றீங்க ஐ couldn't do my homework. ஐ எம் சாரி சார், ஐ couldn't do my homework. இத நீங்க தமிழ்ல சொல்றேன்டா, என்னுடைய, இப்ப நீங்க இங்கிலீஷ்ல வேண்ட இங்கிலீஷ் பாடத்துக்கெல்லாம் என்ன செய்யலாம், இந்த வாக்கியத்தை இப்ப நீங்க பாவிக்கலாம். அந்த நீங்க செய்யாமல் ஹோம்ஒர்க் எதுவும் செய்யாமல் போனீங்கன்னா டீச்சர் எழுதா நீங்க இதை சொல்லலாம். என்ன, என்னுடைய வீட்டு வீட்டு வேலையை, என்னுடைய வீட்டு வேலையை செய்ய முடியாமைக்கு, என்னுடைய வீட்டு வேலையை செய்ய முடியாமைக்கு என்னை என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். லேசான விஷயம் விளங்குதா? மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். ஆசிரியர் சேர் என்று சொன்னாலும் சரி. ஆசிரியர் பாருங்க, நான் சொல்றேன். யாரு அஷீர்? என்ன வேலை அஷீர்? என்ன வேலை? ஓகே, பார்த்து கொள்ளுங்க. ஐ am sorry sir, I couldn't do my homework. I am sorry sir, I couldn't do my homework. நான் என்ன சொல்றேன், என்னுடைய வீட்டு வேலையை செய்ய முடியாமைக்கு என்னை மன்னியுங்கள் சார். அப்ப வாக்கியம் தமிழ்ல தான் நீளமா இருக்கு தமிழ. ஆனா சொல்ற விஷயம் என்ன, நம்ம வீட்டு வேலையை செய்யல அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துறோம். என்ன, ஐ எம் சாரி சார், என்னை மன்னியுங்கள், ஐ couldn't do my homework, என்னால வீட்டு வேலையை செய்ய முடியாமல் போச்சு. இது நம்மளுக்கு வளமையா நடக்கிற விஷயம். என்ன, நம்ம போயிட்டு சொல்லுவோமா இல்லையா? அடிக்கடி வீட்டு வேலை செய்யாட்டி என்ன செய்வோம், போயிட்டு சொல்லுவோம், என்ன செய்யாம வந்துட்டான், என்னால அந்த வேலையை செய்ய முடியாமல் போயிடுச்சு.
I am sorry sir, I couldn't do my homework. Okay விளங்குச்சா? விளங்குச்சா? Yes, sir. எழுதி கொள்ளுங்க. Okay, sir. எழுதி கொள்ளுங்க. பாப்போம். இதை நீங்க இப்ப எனக்கு ஒரு 2 பேர் இந்த வாக்கியத்தை எனக்கு பேசி சொல்ல போறீங்க. அதை பார்த்து இப்ப ஸ்கிரீன்ல இருக்கு தானே, பார்த்து பேசுங்க. அப்ப பாப்போம் அதுல என்ன விஷயம் இருக்கு, சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். விளங்குச்சு தானே? ஐ ஆம் ஷூரி சார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தமிழ்லையும் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். விளங்குது தானே? ஐ ஆம் ஷூரி சார், ஐ couldn't do my homework. என்னை மன்னியுங்கள் சார், என்னால எனது வீட்டு வேலையை செய்ய முடியாமல் போய்விட்டது. இல்லண்டா, என்னால எனது வீட்டு வேலையை செய்ய முடியாமல் போனதுக்கு என்னை மன்னியுங்கள் ஆசிரியர் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, எழுதி கொள்ளுங்க. நீங்க அந்த தமிழ்ல பாருங்க, நான் எழுதி போட்டிருக்கேன். அது எவ்வாறு அந்த வாக்கியத்தை தமிழ்ல உச்சரிக்கணும் மட்டும் எழுதி போட்டிருக்கேன். விளங்குச்சு தானே? அப்ப அந்த உச்சரிப்பை தான் நீங்க பாடமாக்கணும். ஏன்னா ஒரே தடவையில உங்களுக்கு அந்த ஆங்கிலத்தில் இருக்கிறத என்ன செய்யலாது, உச்சரிக்க இயலாது. ஓகே, அதனால தான் தமிழ்ல எழுதி போட்டிருக்கேன். ஓகே, பாருங்க. ஐ ஆம் சாரி சார், ஐ couldn't do my homework. ஓகே, எனக்கு இப்ப சொல்லுங்க, அந்த வாக்கியத்தை என்னால சார் பார்த்து சொல்லணும். பார்த்து அந்த வாக்கியத்தை என்னால சொல்லணும். பார்த்து, பார்க்காமல பார்த்து சொல்லணும். ஓகே ஓகே, இப்ப மத்தவங்க எழுதுங்க. ஷைனியா. ஷைனியா, குட் ஈவினிங். Good evening, sir. ஓகே, சொல்லுங்க பாப்பா. I am sorry, sir. I couldn't do my homework. I couldn't do my homework. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு உங்களுக்கு விளங்குச்சா? Oh, sir. அப்ப நீங்க ஏதாவது இப்ப நீங்க வீட்டு பாடம் எதுவும் செய்யாம போனா நீங்க அதை எப்படி அப்ப ஆங்கிலத்துல சொல்லணும்னு தெரியுமா? இப்ப தெரியுமா? தெரியும் சார். என்னால வீட்டு என்னையை மன்னிச்சு கொள்ளுங்க, என்னால இந்த வீட்டு பாடத்தை செய்ய முடியாமல் போச்சு. அதாவது இப்ப நேத்து கொடுத்துருப்பாங்க என்ன பாடம், அதை நம்ம இன்னைக்கு தான் செய்ய போறோம். இன்னைக்கு போயிட்டு சொல்றோம், நேத்து நீங்க கொடுத்த பாடம் என்னால செய்ய முடியாமல் போய்விட்டது. ஓகேயா? இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். சித்தார்த்தன். Good evening, sir. குட் ஈவினிங். சொல்லுங்க பாப்போம். I am sorry, sir. I couldn't do my homework. I couldn't do my homework. I couldn't, என்னால முடியவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? I couldn't do my homework. do ன்னா செய்தல், homework ன்னா வீட்டு வேலை. என்னால வீட்டு வேலையை செய்ய முடியாமல் போய்விட்டது. ஓகே, அப்படின்னு சொல்றோம். ஓகே, இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். ஷவிஷ்ணுதன். Good evening, sir. குட் ஈவினிங். சொல்லுங்க பாப்போம். I am sorry, sir. I couldn't do my homework. ஓகே, இப்படி இந்த வார்த்தைகளை நீங்க இதுக்கு முன்னுக்கு பாவிச்சிருக்கிறீங்களா தமிழ்ல? சரி, இதுவரைக்கும் இல்ல சார். இது வரைக்கும் இல்ல. அப்ப இனியும் அந்த வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பாவிக்க கூடாது. அப்படின்னு என்ன செய்யணும், சொல்ற வேலைகளை அன்னைக்கு செஞ்சுட்டு போயிடணும். அப்படிதான் ஓகே, வெரி குட். ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் ஓகே அந்த வாக்கியம்? இப்ப நான் இதே பாருங்க, இன்னொரு வாக்கியம் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன். ஓகே, இப்ப அம்மா அம்மா கேட்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அம்மா கேட்கிறாங்க, பகல் உணவு சாப்பிட்டீங்களா, லஞ்ச் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. சரியா? ஓகேயா? அப்ப நான் சொல்றேன் என்னை மன்னியுங்க அம்மா, நான் என்ன பகல் உணவு என்னால
சாப்பிட முடியாம போச்சு. என்ன சொல்றேன்? பகல் உணவுனால சாப்பிட முடியாமல் போச்சு. அப்படி சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். பகல் உணவுன்னு சொல்லக்குள்ள சில வேளையில பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா ஸ்கூலுக்கு போவக்குள்ள நீங்க சாப்பாடு கொண்டு போவீங்க. என்ன? அப்ப சில வேளையில நீங்க ஏதாவது ஒரு வேலையா இருக்கலாம், ஏதாவது ஸ்கூல் வேலைகளா இருக்கலாம், இல்லாத ஏதாவது பாடங்கள் வேற வகுப்புகளா நடக்கிற நேரத்துல நீங்க கொண்டு போன சாப்பாடு என்ன செய்வீங்க? சாப்பிடாம போட்டு கொண்டு வந்துடுவீங்களா இல்லையா? கொண்டு வந்துருவீங்களா இல்லையா? கொண்டு வந்துருவோம். என்ன? அப்ப அம்மா கேட்பாங்க. இப்ப நான் காலையில எழும்பி உங்களுக்கு ஏழியா எழும்பி சாப்பாடுலாம் கட்டி உங்களுக்கு கொடுத்தேனே, நீங்க சாப்பிடல. என்ன? நீங்க சாப்பாடை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அம்மா கேட்பாங்களா இல்லையா? அம்மா கேட்பாங்க. என்ன? அப்ப நம்ம அதுக்கும் என்ன செய்ய போறோம்? அம்மா கிட்ட சொல்றோம், என்னைய மன்னிச்சிருங்க அம்மா, என்னால பகல் உணவு சாப்பிட முடியாமல் போய்விட்டது. என்னால என்ன செஞ்சிச்சு? பகல் உணவு சாப்பிட முடியாமல் போய்விட்டது. சரிதானே? வாக்கியம் விளங்கிச்சா? அம்மா கேட்டாங்க ஏன் கொண்டு போன சாப்பாடை சாப்பிடல. அப்ப நம்ம சொல்லுவோமா இல்லையா? எனக்கு என்ன செஞ்சது? இன்னைக்கு பகல் உணவு சாப்பிட முடியாமல் போய்விட்டது. இன்னும் அந்த வாக்கியத்தை நீங்க நம்ம நீளமா கொண்டு போகலாம், அது இப்பவுமே வேண்டாம். விளங்குதா? இந்த காரணத்தினால சாப்பிட முடியாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னா வாக்கியம் பெருசா போயிடும் இன்னும். அப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு வடிவடியா போ. ஓகேயா? அப்ப நான் சொல்றேன் அம்மா, எனக்கு பகல் உணவு சாப்பிட முடியாமல் போய்விட்டது. சரி, இப்ப அந்த வாக்கியத்தை எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஓகேயா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம பார்த்த முறையே தான். ஓகே, ஓகே. நம்ம சொல்றோம் ஐ எம் ஷோரி மம். அப்ப நீங்க மம் மம்மி நிறைய நம்ம படிச்சோம். விளங்குதா? சரி, ஐ எம் ஷோரி மம்மி. ஐ குடன். இப்ப இதை அழிக்கிறேன். ஐ குடன் என்ன சொல்ல வேண்டாம். ஐ குடன் have my lunch. I couldn't have. இல்லண்டா ஈட்டுன்னு சொன்னாலும் ஓகே. ஆனா ஏவுன்னு சொன்னா கொஞ்சம் அழகா இருக்கும். சரியா? have my. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கேன், ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்துல பல அர்த்தங்கள் இருக்கு. விளங்குதா? அப்ப நான் என்ன சொல்றேன்? I am sorry. I am sorry mommy. I am sorry mommy. I couldn't have. I couldn't have my. I couldn't have my lunch. Lunch enda pagalunavu. Lunch. I am sorry, mommy. I couldn't have my lunch. I am sorry, mommy. I couldn't have my lunch. என்னைய மன்னியுங்கள். என்ன? என்னைய I couldn't have my lunch. என்னுடைய மாறி வரும். என்னுடைய பகல் உணவை சாப்பிட முடியாமைக்கு என்னை மன்னியுங்கள். அம்மா. இல்லண்டா என்னை மன்னியுங்கள் அம்மா, என்னுடைய பகல் உணவை சாப்பிட முடியாமைக்கு. அப்படி சொன்னாலும் ஓகே. சரியா? என்னுடைய பகல் உணவை சாப்பிட முடியாமைக்கு என்னை மன்னியுங்கள் அம்மா. ஐ எம் sorry மம்மி, ஐ couldn't have my lunch. என்ன இந்த பகல் உணவை என்னால சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. ஏன் கொண்டு வந்துட்டீங்க? சாப்பிட முடியாமல் போச்சு. அதனால என்ன டைம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செஞ்சிருக்கோம், நான் அதை
நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா? உங்களோட கவரேஜ கொஞ்சம் பாருங்க. உங்களோட கவரேஜ் குறைவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில வேளை கிளியர் இல்லாமல் இருக்கும். ஓகேயா? இங்கண்டா பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்ல கவரேஜ் இருக்கு. அதனால உங்களுக்கு தான் ஏதாவது கவரேஜ் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. கவரேஜ் எல்லாம் இருக்கு. ஓகே, பாருங்க. ஐ எம் sorry மம்மி, ஐ couldn't have my lunch. I am sorry மம்மி, I couldn't have my lunch. எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு இதை போடுவேன், இந்த ஸ்லைடுகளை போடுவேன் பாடமாக்குறது. ஓகே, இந்த வார்த்தைகளை யாரு சொல்ல போறது பாப்போம்? யார் ரெடியா இருக்கிறீங்க இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு? இந்த வாக்கியங்களை முதல் சொன்னவங்க இருக்கட்டும், மற்றவங்க சொல்லுங்களாம் பார்க்கலாம். ஓகே, அமல் சொல்லுங்க பாப்போம். அமல், அமல் மைக் ஆன் பண்ணுங்க. I am sorry, Mummy. I couldn't have my lunch. ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவோம் தமிழ்ல? மைக் ஓபன் டிங்க. என்னுடைய பகல் உணவை சாப்பிட முடியாமைக்கு என்னை மன்னியுங்கள் அம்மா. ஓகே, அப்ப நீங்க என்ன நம்ம பாக்குறோம்? அப்ப நீங்க பழமையா இப்ப உங்களுக்கு விளங்குது வேணா என்ன சந்தர்ப்பத்துல இதை பாவிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு விளங்குது தானே? பகல் உணவை கொண்டு போறோம், சாப்பிடாமல் கொண்டு வந்துட்டோம். அப்ப அதை நம்ம சொல்றோம், என்னையால பகல் உணவு சாப்பிட முடியாமல் போச்சு அப்படின்னு தானே பேச்சு வழக்குல சொல்லுவோம். Yes sir. அப்ப நீங்க அந்த வாக்கியங்களை பாடமாக்க போனோம்னா நம்மளுக்கு குழச்சி போயிடும். தமிழ்ல பாத்தீங்கன்னா எழுத்து மொழியில தான் நம்ம என்ன செய்வோம், எழுதி போடுவோம். அப்ப அதனால கஷ்டம். நீங்க இப்படி விளங்கி கொண்டீங்கண்டா சரி. இப்ப என்ன, பகல் உணவை என்னால சாப்பிட முடியாமல் போச்சு, அதை நான் எப்படி சொல்ல போறேன்? ஐ எம் sorry மம்மி, ஐ couldn't have my lunch. என்னால என்னுடைய பகல் உணவை சாப்பிட முடியாமல் போச்சு, என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, வெரி குட். ஐப்பா சொல்லுங்க பாபு. ஐஃபா, குட் ஈவினிங். பேசுங்க பேசுங்க, மைக் ஒன்னா இருக்கு. I am sorry mummy, I couldn't not have my lunch. குட் நாட் இல்ல, குட் நாட். அந்த குட் நாட்டை தான் சேர்த்து குட் சொல்றோம். மறுபடியும் நொட்டு வராது. சரியா? நீங்க குட் சொன்னாலும் ஓகே, இல்லைன்னா குட் நொட்டு ரெண்டையும் வேற வேறையா சொல்லணும். மறுபடி சொல்லுங்க பாப்போம். I am sorry mummy, I couldn't have my lunch. I am sorry mummy, I couldn't have my lunch. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குட்ன்னு சொன்னா முடியும் அர்த்தம். அப்ப குட் நொட்டுன்னா முடியாதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா குட் நோட் அப்படின்ட்டு வேற வேறையா சொன்னாலும் ஓகே. சரியா? ஆனா சேர்த்து சொன்னோம்னா குட்டுண்டு மட்டும் தான் சொல்றோம். இன்னொருக்கா நீங்க கொண்டு போயிட்டு நொட்டுண்டு சொல்றது இல்ல. ஓகே, இன்னொரு ஆள் அமர் சொல்லுங்க பாப்போம். I am sorry mummy, couldn't have my lunch. என்ன சொல்றோம்? I couldn't. I couldn't have my lunch. I couldn't have my lunch. ஓகே, எல்லாருக்கும் லிங்க் வந்து நான் நேத்தே போட்டிருந்தேன். ஓகே, சரி. இப்ப விளங்குச்சா உங்களுக்கு? விளங்குச்சா? ஓகே, நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்த்திருக்கோம். எப்படி நம்ம ஒரு பாடம் ஹோம்ஒர்க் நம்ம செய்யலாம்டா, அந்த ஹோம்ஒர்க் செய்யாததுக்கு எப்படி மன்னிப்பு கேட்றதுங்கிறத பார்த்திருக்கோம்.
அடுத்தது ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்திருக்கோம், நம்மளுடைய பகல் உணவை நீங்க சாப்பிடலண்டா அதை எப்படி நம்ம அம்மா கிட்ட சொல்ல போறோம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு வாக்கியம் பார்ப்போம். இப்ப இன்னொரு வாக்கியம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், நான் வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்றேன். அப்ப எனக்கு என்ன செஞ்சிச்சுண்டா, உங்களை ஏதோ ஒரு காரணத்தினால என்னால உங்களை மீட் பண்ண முடியாமல் போச்சு. இப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்டை சொல்றீங்க, நான் வந்து உங்களை ஈவினிங் மீட் பண்றேன். அவனை நீங்க அப்ப உங்களால என்ன செய்ய வேண்டிச்சு, அவரை மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்ப மீட் பண்ண முடியாம போச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அவருக்கு ஒரு சொரி சொல்லணும். என்ன அப்ப நான் சொல்றேன் எப்படின்னா, ஐ எம் sorry friend, என்னை மன்னியுங்கள். நீங்க ஃப்ரெண்ட பேரை சொல்லலாம். ஓகேயா? ஓகே. ஐ எம் sorry friend, ஐ couldn't meet you, ஐ couldn't meet you, என்னால உன்னையை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. ஐ couldn't meet you, நீங்க வேண்டா சொல்லலாம் நேற்று அப்படின்னு சொன்னா லாஸ்ட் டேன்னு சொல்லலாம், இல்லைண்டா எஸ்டர்டேன்னு சொல்லலாம். லாஸ்ட் டே. ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட். அப்ப நீங்க வேண்டா இதை இன்னும் என்ன செய்யலாம், நம்ம படிச்சோம் மை டியர், இன்னும் என்ன நம்மளுடைய பாசத்தை என்ன செய்யலாம், இன்னும் நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் அதிகரிச்சு சொல்லலாம். அப்படி சொல்லுவோம், ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட், ஐ couldn't meet you last day, என்னால உன்னைய நேத்து பார்க்க முடியாமல் போயிருச்சு. ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட், ஐ couldn't meet you last day. அப்ப என்ன சொல்லுவோம், ஐ எம் sorry மை dear friend, I am sorry my dear friend, I couldn't meet you, I couldn't meet you last night. இப்ப இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு இப்ப பார்க்கல பெரிசா இருக்கும். ஆனா நீங்க இத சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கண்டா இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு எப்படி மிக இலகுவாகிடும். லாஸ்ட் டே, லாஸ்ட் டே. ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட், ஐ couldn't meet you last day. என்ன இப்ப நம்ம எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு போயிருக்கோம். அப்ப உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்றீங்க, நானும் அங்க வந்தேன், ஆனா என்னால என்ன செய்யல, சொல்லுவோமா இல்லையா, நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், ஆனா என்னால உன்னை என்ன செய்யல, பார்க்க முடியாமல் சந்திக்க முடியாமல் போய்விட்டது. விளங்குதா? இப்ப இந்த வாக்கியம் பெருசா இருக்குன்ட்டு நம்ம நீங்க என்ன யோசிக்க தேவையில்லையே. நம்ம இதை படிச்சிருக்கோம் எப்படி, ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட்னு முதல் வகுப்புலயே படிச்சோம். மை டியர் ஃப்ரெண்ட், அப்ப என்ன செய்யலாம், பாசத்தை கொஞ்சம் என்ன செய்யலாம், நம்ம அதிகரிச்சு காட்டலாம். அப்படித்தானே? ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட். அடுத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க பேசும்போது நீங்க என்ன செய்யணும்னா வாக்கியங்களை நீளமா பேசணும். அப்பதான் நம்மளால புது புது சொற்களை என்ன செய்யணும், படிக்கணும். புது புது சொற்களை நம்மளால பேசணும். விளங்குதா? அப்ப நீங்க இதை பாடமாக்கி சரிக்கும் இதை பேசணும் நீங்க. ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட், ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட். அப்ப ரெண்டு விஷயம் நம்ம ஐ எம் sorryங்கிறத ஒரு வகுப்புல படிச்சோம், மை டியர் ஃப்ரெண்டுங்கிறத ஒரு வகுப்புல படிக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து ஒரு வாக்கியமா பேசுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட், ஐ couldn't meet you last day. ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட், ஐ couldn't meet you last day. என்னால உன்னையை என்ன செஞ்சிருக்கிறேன், ஐ எம் sorry மை டியர் ஃப்ரெண்ட். தமிழ்ல உள்ளதை விடுவோம் என்ன, அப்படி சொல்லும். ஐ எம் sorry மை, ஐ couldn't meet you last day, என்னால் உன்னை நேற்று சந்திக்க முடியாமைக்கு. எப்படி வரும், என்னால் உன்னை, என்னால் உன்னை நேற்று
சந்திக்க, நேற்று சந்திக்க, சந்திக்க முடியாமைக்கு உன்னால், என்னால் உன்னை, என்னால் உன்னை, என்னால் உன்னை நேற்று சந்திக்க முடியாமைக்கு என்னை மன்னியுங்கள் எனது அன்பு சகோதரா. அப்படியா? ரொம்ப பாசத்தை ரொம்ப சொல்லியிருக்கோம் தானே. எனது அன்பு, எனது அன்பு நண்பா. நண்பா, அன்பு, எனது அன்பு நண்பா, இல்லைன்னா நண்பி. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். பாருங்க, I am sorry my dear friend, I am sorry my dear friend, I couldn't meet you last day. இப்ப நம்ம couldn't அதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம், மற்றதெல்லாம் ஏற்கனவே படிச்சது. விளங்குதா? I am sorry my dear friend, I couldn't meet you last day. I am sorry my dear friend, I couldn't meet you last day. என்னால் உன்னை நேற்று சந்திக்க முடியாமைக்கு என்னை மன்னியுங்கள் எனது அன்பு நண்பா. அப்ப தமிழ்ல நம்ம நோமலா சொல்லலாம், நேற்று உன்னை சந்திக்க முடியாதனால என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். தானே? I am sorry my dear friend, I couldn't meet you last day. I am sorry my dear friend, I couldn't meet you last day. I am sorry my dear friend, I couldn't meet you last day. I am sorry, என்னை மன்னியுங்கள், I couldn't meet you last day. என்னால் உன்னை நேற்று சந்திக்க முடியாமல் போயிட்டு. விளங்கிச்சா? Yes, sir. இந்த வாக்கியங்களை யாரு பேச போறது? ரெண்டு பேரு. ஓகே, மரியம் கொஞ்சம். Good evening, sir. குட் ஈவினிங். ஓகே, சொல்லுங்க பாப்போம். I am sorry, my dear friend. I couldn't meet you last day. ஓகே, யாருக்காவது கிட்டையாவது நீங்க இவ்வாறு மன்னிப்பு கேட்டு இருக்கிறீங்களா? Yes, sir. யாருக்கிட்ட? ஸ்கூல்ல. ஸ்கூல்ல ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு இருக்கிறீங்க. ஃப்ரெண்டை சந்திக்க முடியாட்டி கேட்டு இருக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, வெரி குட். ஓகே, இப்ப அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஆங்கிலத்துல உங்களால கேட்க வேணுமா அந்த வார்த்தைய? நோ சார். இப்ப கேட்க வேணுமா? இப்ப அந்த வார்த்தை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொறி கேட்கிறோம், ஃப்ரெண்டை சந்திக்க முடியல. இப்ப இந்த வார்த்தையை பாடமாக்கி உங்களால ஆங்கிலத்துல சொல்ல வேணுமா? ஓகே சார். ஓகேண்ணே. அப்ப நீங்க இப்படிதான் பழகணும். சரியோ விளையோ என்ன செய்யணும், ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யணும், நீங்க அதை பேசி பேசி பழகணும். I am sorry my dear friend, I couldn't meet you last day. நாள என்ன செய்யல, நேற்று உடைய சந்திக்க முடியாமல் போச்சு, என்ன மன்னிச்சிரு. ஓகே, வெரி குட். ஓகே, திருஷியா. திருஷியாவை அப்ப படி சொன்னது. ஹலோ, திருஷியா இருக்கிறீங்களா? திருஷியா, அக்மல், ஷாக்கில். ஓம் சார். ஓகே, அக்மல் சொல்லுங்க பாப்போம். I am sorry my dear friend, I couldn't meet you last day. I couldn't meet you last day. I couldn't meet you last day. ஓகே, இதுக்கு அர்த்தம் என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியுமா? ஓம் சார். ஓகே, அப்ப நீங்க இனி முன்னுக்கு இப்படியான சந்தர்ப்பம் வரக்குள்ள இந்த வார்த்தைகளை பாவிப்பீங்களா? ஓம் சார். ஓகே, பாவிக்கணும். ஓகே, அப்பதான் நம்மளால பழகணும், பாவிக்கணும், படிக்கிற விஷயங்களை பாவிக்கணும். ஓகே, மைக் ஓவர் பண்ணி கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு சரியா இந்த 3 வாக்கியங்கள் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி ஒன்று பார்த்தோம், I am sorry sir, I couldn't do my homework. என்ன வீட்டு வேலையை செய்யலண்டா இப்படி மன்னிப்பு கேட்கிறேன் பார்த்திருக்கோம். அடுத்தது பார்த்திருக்கோம், I am sorry mummy, I couldn't have my lunch. பகல் உணவை நீங்க சாப்பிடாம வீட்டுக்கு வந்தீங்கன்னா எப்படி அம்மா கிட்ட அதை சொல்றது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்தது பாருங்க, I am sorry my dear friend, I couldn't meet you last day.
என்னை மன்னியுங்கள் நண்பன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்மளால சந்திக்க முடியாமல் போனுச்சுன்னா நம்ம அவர்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சரியா? ஓகே. அப்ப நீங்க சொல்றேன்னு ஒரு வேலை ஒன்று இருக்கு, இதை நீங்க செய்யணும். ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க கிளாஸுக்கு வர்றீங்க. இப்ப கிளாஸ பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா டைமுக்கு முன்னுக்கே லொக் ஆகி இருந்தீங்க, சிலர் டைமுக்கு சரியா லொக் ஆகுனீங்க, சிலர் இப்பதான் லொக் ஆகி கொண்டு வாரீங்க. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல நம்ம கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. இப்ப ஒரு வகுப்பு நடக்கக்குள்ள திடீர்னு போயிட்டு உள்ளுக்கு நுழைய வேணுமா? டீச்சர் டேஷர்ட்டே கேட்காம வகுப்பு வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு, வகுப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு, டீச்சர் வந்து படிப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போயிருக்கிறது எப்படி? கொஞ்சம் லேட் ஆகி நம்ம போயிருக்கோம், கொஞ்சம் லேட் ஆகி தான் போயிருக்கோம். அப்ப லேட் ஆகி போகல நம்ம திடீர்னு போகலுமா வகுப்புக்கு? வேணுமாதான் அப்ப நம்ம டீச்சர்கிட்ட என்ன செய்யணும்? நம்ம அதுக்கான அனுமதியை கேட்கணும். என்ன? அப்ப லேட் ஆகிருச்சு, இப்ப நான் வகுப்புக்கு வர்றேன், லேட் ஆகிருச்சு. அப்ப நீங்க எப்படி சொல்ல போறீங்க ஆங்கிலத்துல? இப்ப எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு ஆசிரியர், என்னை மன்னியுங்கள். இந்த இப்படியான சந்தர்ப்பம் நம்மளுக்கு அடிக்கடி வருமா இல்லையா? வரும் சார். சந்தர்ப்பம் நம்ம அடிக்கடி சந்திக்கிறது. அது என்ன, ஒரு மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு வகுப்பா இருக்கலாம், எப்படியான சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யணும்? திடீர்னு போயிட்டு வகுப்புக்குள்ள போகலாது. நம்ம என்ன செய்யணும்? அங்க அந்த அத அந்த நிகழ்வுல யாரு அந்த நிகழ்வா நம்ம போவக்குள்ள அதை நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட அனுமதியை கேட்கணும். அனுமதியை கேட்டுதான் உள்ளுக்கு போகணும். வீட்டுக்குள்ள போற மாதிரி போகணுமா? போகலாது. சரியா? அப்ப அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் இப்ப நம்ம பேச போறோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நீங்க என்னத்த பேச போறீங்க? எப்படி நீங்க அவங்க கிட்ட ஒரு அனுமதியை கேட்க போறீங்க? இல்லண்டா லேட் ஆகினத்துக்கு எப்படி ஒரு சொறி சொல்ல போறீங்க? ஓகேயா? சரி, அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். விளங்குதா? இங்க உங்களுக்கு சொல்லி தர்ற விஷயம் எல்லாம் நீங்க அன்றாடம் நீங்க பாவிக்கிற விஷயங்கள் தான் இருக்கும். விளங்குதா? அன்றாடம் நீங்க பாவிக்கிறது தான், அன்றாடம் நம்மளுக்கு யூஸ் ஆகுறது. அதான் சொல்றேன், நீங்க அந்த அதாவது அந்த விஷயங்கள் படிப்பிக்கிற விஷயங்களை டெய்லி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு அப்ப விளங்கும். இந்த இந்த நேரத்துல இந்த வாக்கியங்களை நம்ம பாவிக்கலாம். ஓகே, அப்ப நம்ம சொல்ற மாதிரி எப்படி சொல்றோம்? I am sorry. 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 என்னை மன்னியுங்கள். I got a little late. Little late. அப்ப அதுதான் நம்ம சொல்றோம். இப்ப ஆங்கிலத்துல இப்ப லிட்டில் சின்னது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். சரியா? அது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வாக்கியங்களுக்கு ஏற்றவாறு பல அர்த்தங்களை தரும். சரியா? இப்ப நான் சொல்றேன் ஐ எம் சாரி. இப்ப நான் சொல்றேன் ஐ எம் சாரி டீச்சர். டீச்சர்ட்டு தானே சொல்றோம், அதனால டீச்சர் போடும். ஐ எம் சாரி டீச்சர். தயவு செய்து என்னை மன்னியுங்கள் ஆசிரியர். I got a little late. அப்ப எப்படி சொல்லுண்டா I am sorry. இதை எப்படி நம்ம வாசிப்போம்? I am sorry. I am sorry. I am sorry ஆசிரியர். I am sorry teacher. I am sorry teacher. I am sorry teacher. என்னை மன்னியுங்கள். I am sorry teacher. I got a little
I am sorry, teacher. I got a little late. Little late. Little late. I am sorry, teacher. I got a little late. I got a little late. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? மன்னிக்கவும் ஆசிரியர், மன்னிக்கவும், என்னை மன்னிக்கவும். என்னை என்னை மன்னிக்கவும். என்னை என்னை மன்னிக்கவும் ஆசிரியர். என்னை மன்னிக்கவும் ஆசிரியர். எனக்கு எனக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம், அப்ப கொஞ்சம் லிட்டில் லேட், கொஞ்சம் தாமதம், லேட் என்றா தாமதம் ஆகிவிட்டது, ஆகி விட்டது. I am sorry, teacher. I got a little late. என்னை மன்னிக்கவும் ஆசிரியர், எனக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. I am sorry, teacher. I got a little late. எனக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அப்ப இனி நீங்க வகுப்புல நீங்க கிளாஸுக்கு வரக்குள்ள கொஞ்சம் லேட்டா வந்தீங்கன்னா அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நீங்க இந்த வாக்கியத்தை உங்களால பயன்படுத்த முடியும். நீங்களோட வகுப்புக்கு போவக்குள்ள நீங்க லேட் ஆகி போனுச்சுன்னா அந்த நேரத்துல இந்த வாக்கியத்தை பயன்படுத்த முடியும். ஏதோ ஒரு மீட்டிங் இல்லாத ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிற நேரத்துல நீங்க லேட் ஆகி போனிச்சீங்கன்னா அந்த நேரத்துல இந்த வாக்கியங்களை நீங்க பாவிக்க முடியும். ஐ எம் சாரி டீச்சர். இப்ப அங்க இருக்கிற ஒரு ஷேர் ஒருத்தர் காட்டுவாங்க, ஐ எம் சாரி சார், ஐ கோட் a little late. என்ன, எனக்கு என்னை மன்னிங்க, எனக்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டது. ஓகே, ஓகே பாப்போம். இந்த வாக்கியத்தை யாரு சொல்ல போறீங்க? யாரு சொல்ல போறீங்க? இஸ்மா சொல்லுவோமா? ரெடியா? இஸ்மா ரெடியா? சொல்லலாமா? உங்களுக்கு கஷ்டமா? ஏழுமா? இஸ்மா ஏழுமா? பேசு. ஆம் சொல்லுங்க, சொல்லுங்க பாப்பா. என்ன சொல்லணும்? அந்த வாக்கியத்தை ஆங்கிலத்துல சொல்லுங்க. இப்ப நீங்க வகுப்புக்கு போறீங்க, வகுப்புக்கு போகல லேட் ஆச்சு, அப்ப நீங்க எப்படி ஆங்கிலத்துல மன்னிப்பு கேட்க போறீங்க ஆசிரியர்கிட்ட? ஆமா சொல்லுங்க பாப்போம். ஸ்கிரீன்ல இருக்கு, நீங்க பார்த்து வாட்சிங்கண்டா. ஓகே. ஐ எம் சாரி டீச்சர். சொல்லுங்க பாப்போம். I am sorry, teacher. I got that a little late. Little late. மறுபடியும் சொல்லுவோம். I am sorry, teacher. சொல்லுங்க. I am sorry, teacher. I got that little late. Little late. அப்ப நீங்க ஒரு வகுப்புக்கு போவக்குள்ள நீங்க லேட் ஆகி போனீங்கன்னா டீச்சர்ட்ட சொல்லாம உள்ளுக்கு போகணுமா? வகுப்புக்கு போகணுமா? அப்ப நீங்க டீச்சர் கிட்ட நீங்க இப்படி சொல்லலாமா? எப்படி லேட் ஆகி போற சந்தர்ப்பத்துல ஐ எம் சாரி டீச்சர், ஐ கோட் a little late. அப்ப டீச்சர் உங்களை மன்னிச்சு எடுத்துக்கொள்வாங்களா இல்லையா வகுப்புக்கு? Yes sir.
அப்ப இந்த வார்த்தைகளை நீங்க பாடமாக்கணும். சரியா? நீங்க எத்தனையாம் ஆண்டு? 1ஆம் ஆண்டு. 1ஆம் ஆண்டு. ஓகே, வெரி குட். அப்ப நீங்க இதை பாடமாக்கணும். விளங்குதா? அப்ப நீங்க தமிழ்ல நான் எழுதி போட்டிருக்கேன் தானே கீழே, தமிழ்ல உள்ளதை வாசிச்சிங்கண்டா ஓகே, அப்ப உங்களுக்கு பாடமாக்கி கொள்ளலாம். விளங்குதா? ஓகே. அப்ப நீங்க பேசணும். பிழையோ சரியோ, பிழையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வீட்டுல பக்கத்துல அம்மா இருக்காங்க தானே, அம்மா கிட்ட நீங்க அந்த கொப்பியை எடுத்து இந்த கொப்பியில உள்ளதை நீங்க சொல்றதும் சரியா இருக்கான்னு பார்க்க சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, அம்மா கிட்ட பேசி பேசி காட்டுங்க. ஓகேயா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, மைக் ஓப் பண்ணி கொள்ளுவோம். நமக்கு இப்போ யுவிஷான். யுவிஷான், குட் ஈவினிங். ஓகே, யுவிஷான் சொல்லுங்க பாப்பா. ஓகே யுவிஷான், நீங்க சொல்லுறீங்க உங்களோட கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு. ஓகே, நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனையா இருந்தா நான் பேசுறது எப்படியும் உங்களுக்கு விளங்கும். சரியா? கவரேஜ் பிரச்சனையா இருந்தா நீங்க பேசக்குள்ள அந்த என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனையா இருந்தா கொஞ்சம் விட்டு விட்டு தான் விளங்கும். சரியா? அதனால உங்களோட கவரேஜை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் கவரேஜ் இருக்கிற இடத்துல மாதிரி நீங்க என்ன, நீங்க படிக்கிற இடத்த மாத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு லேசா இருக்கும். ஓகேயா? சரி, நம்ம கேட்போம் இன்னொரு ஆள்கிட்ட. தௌஷிகன், வேற யார்? இது யாரு? தௌசிகாத். தௌசிகாத் இருக்கிறீங்களா? தௌசிகாத் இருக்கிறீங்களா? காணும். விராத் இருக்கிறீங்களா? ஓகே, தௌசிகாத் சொல்லுங்க. தௌசிகாத், அந்த வாக்கியத்தை சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க லேட் ஆகி போயிட்டீங்கன்னா உங்களோட டீச்சர்கிட்ட எப்படி நீங்க மன்னிப்பு கேட்பீங்க? I am sorry, teacher. I got a little late. I am sorry, teacher. I got a little late. Okay, very good. Okay, mic open பண்ணிக்கொள்ளுங்க. விராட், good evening. விராட் சொல்லுங்க பாப்போம். I am sorry, teacher. I got a little late. Sorry, teacher. I got a little late. Okay, mic open பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுது நம்ம என்ன பாடசாலைக்கு எங்கேயோ போவக்குள்ள கொஞ்சம் சரி நம்ம லேட் ஆகிட்டோம்டா, அந்த லேட் ஆகுற சந்தர்ப்பத்துல நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கிறது, அந்த வார்த்தையை தான் நம்ம பார்த்தோம். ஐ எம் சாரி. நீங்க அந்த யாரு அந்த நேரத்துல அந்த நிகழ்வை நடத்துறாங்களோ அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். சரியா? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். அடுத்தது இப்ப நம்ம பார்த்தோம் ஐ எம் சாரி, ஐ எம் வெரி சாரிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம கேட்கிறோம் allow me. ஓகே, பார்ப்போம். allow me. ஓகே, என்ன இது அர்த்தம்? allow me. ஓகே,
இப்ப நான் சொல்றேன் allow meண்டா என்ன விடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? பேச்சு வழக்குல சொல்லுவோமா இல்லையா? என்ன விடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப அதுதான் இதுக்கு அர்த்தம். என்ன விடுங்க. இப்ப நான் சொல்றேன் allow me to go. என்ன போக விடுங்க. என்ன சொல்றோம்? allow me என்ன விடுங்க. எங்க? to go. go என்ன செல்றதுக்கு. என்ன போக விடுங்க. என்ன போக விடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? allow me to go. அதே மாதிரி allow me to வேற என்ன சொல்றோம்? allow me to eat. என்னைய சாப்பிட விடுங்க. என்னைய தொந்தரவு பண்ண வேண்டாம். என்னைய சாப்பிட விடுங்க. allow me to eat. என்னைய சாப்பிட விடுங்க. allow me to say. sayன்னா சொல்றது. நான் இதுக்கான உங்களுக்கு அர்த்தங்களை தர்றேன். allow me to say. என்னைய சொல்ல விடுங்க. என்னைய சொல்ல விடுங்க. இப்ப சிலர் பாத்தீங்கன்னா சரி என்னைய விட சொல்ல விடுங்க நீங்க கேக்குறீங்களா இல்லையா? என்னைய விட சொல்றதுக்கு மைக்க ஒன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? ஓகே, அதான் சொல்றோம் allow me to say. என்னைய சொல்ல விடுங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். allow me to go. என்னைய போக விடுங்க. allow me to go அப்படின்னு என்ன சொல்லுவோம்? allow me என்னை செல்ல விடுங்கள். என்னை செல்ல விடுங்கள். என்னைய போக விடுங்கன்னு சொல்லுவோம் தானே? என்னை போக விடுங்கள் அப்படி எழுதும். அப்ப உங்களுக்கு இலகுவா விளங்கும். போக விடுங்கள். allow me to go. allow me to go. என்னைய போக விடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? என்னைய இப்ப போக விடுங்க சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். என்ன சொல்றோம்? allow me என்னைய போக விடுங்க. allow me to go. என்னைய போக விடுங்க. allow me to go. அடுத்தது பாருங்க allow me to eat. இப்ப நம்மள பாத்தீங்கன்னா சாப்பிடக்குள்ள என்ன சின்ன பிள்ளைய தானே என்ன செய்வோம்? சாப்பிடக்குள்ள கொஞ்சம் தொந்தரவு பண்ணா யாராவது என்ன சாப்பிட விடாம விட்டா என்ன சொல்லுவோம்? என்னை இப்ப சாப்பிட விடுங்க. இப்ப யாராவது திட்டிட்டு இருந்தா சாப்பிடக்குள்ள சொல்லுவோமா இல்லையா? என்னைய திட்டாதீங்க, என்னைய இப்ப சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்றோம். allow me to eat. என்னை சாப்பிட விடுங்கள். என்ன சாப்பிட விடுங்க. அடுத்ததை பார்த்துக் கொள்ளுங்க. allow me to say. to say. என்னை சொல்ல விடுங்கள். என்னைய சொல்ல விடுங்க. இப்ப எப்படி சொல்லுவோம்? என்னைய சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சில வேளைகள்ல ஏதாவது நம்ம இப்ப அப்படி இப்ப அண்ணனும் தம்பி இருக்காங்கன்னு வைங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொள்றாங்க. அப்ப அப்பா வந்த கைக்கு அண்ணன் அடிச்சுட்டாருன்னு வைங்களேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லுவோம். என்ன சொல்றேன்னு சொல்லுவோம். அப்ப அப்பா வந்த கைக்கு என்ன செய்வோம்? இப்ப நம்மள அதை சொல்ல வேணான்னு சொன்னோம்னா இல்ல நான் அதை சொல்லுவேன், என்னைய சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். என்ன என்னை சொல்ல விடுங்கள்.
சொல்ல விடுங்கள். என்னை சொல்ல விடுங்க, அந்த விஷயத்தை என்னைய சொல்ல விடுங்க. விளங்குதா? அவ்வளவுதான். அப்ப நம்ம பார்த்துக்கொள்ளுங்க. allow me to go, என்னை போக விடுங்கள். allow me to eat, என்னை சாப்பிட விடுங்கள். allow me to say, என்னை சொல்ல விடுங்கள். allow me to go, என்னை போக விடுங்கள். allow me to eat, என்னை சாப்பிட விடுங்க. allow me to say, என்னை சொல்ல விடுங்கள். to say, சொல்ல விடுங்கள். விளங்குதா எல்லாருக்கும்? Yes, sir. இப்போ ஒரு சின்ன பயிற்சி ஒன்று செய்ய போறோம். படிச்ச விஷயங்களை வச்சு பார்ப்போம், எப்படி நீங்க செய்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல அதை எழுதி கொள்ளுங்க. allow me to go, என்னை போக விடுங்கள். allow me to eat, என்னை சாப்பிட விடுங்கள். allow me to say, என்னை சொல்ல விடுங்க. ஓகே, எழுதிட்டீங்களா இதை? ஓகே, இப்ப நம்ம இது சம்பந்தமான சில பயிற்சிகளை செய்வோம். இப்ப நீங்க தான் இதுக்கான வாக்கியங்களை நீங்க தான் இவனை செய்ய போறீங்கன்னா உருவாக்க போறீங்க. இப்ப வாக்கியங்களை உருவாக்குறதுக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுவேன். ஓகேயா? சரி, இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. allow me, நம்ம இங்க பாவிக்கிறோம் என்னன்னா
ஆம், okay. சில சொற்களை பார்ப்போம். சி சி என்று சொன்னா okay. முதல்ல சொற்களை எழுதுவோம். நான் அர்த்தம் தர்றேன். சி, அடுத்தது ரைட், அடுத்தது ட்ரோ. சி, ரைட், ட்ரோ. ட்ரிங்க், ட்ரிங்க். ரீட், ரீட். ஓகே, அப்ப சி, ரைட், ட்ரோ, ட்ரிங்க், ரீட். ஓகே, இந்த 5 சொற்கள் சம்பந்தமா பார்ப்போம். சி என்று சொன்னா அப்ப நீங்க இதே மாதிரி எழுதி கொள்ளுங்க. அப்ப நம்ம சொல்றோம் சி. சி என்று சொல்றது பா, பார்க்கிறோம் நம்ம. ஓகே, அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? சி, பார்த்தல். ரெண்டா பார்த்தல் ரெண்டு போடும். சரி, பார்த்தல். ஓகேயா? சி, பார்த்தல். அடுத்தது ரைட், ரைட். ரைட், ரைட் என்று சொன்னா எழுதுதல். ரைட், எழுதுதல். சி, பார்த்தல். ரைட், எழுதுதல். ட்ரோ, ட்ரோ. ட்ரோ, ட்ரோ என்றா வரைதல், வரைதல். ட்ரோ, வரைதல். ட்ரிங்க், ட்ரிங்க், ட்ரிங்க். ட்ரிங்க், ட்ரிங்க், ட்ரிங்க். ட்ரிங்க் என்ன? குடித்தல், குடித்தல். ட்ரிங்க், குடித்தல். அடுத்தது பாருங்க, ரீட், ரீட். ரீட், ரீட் என்ன? வாசித்தல். ஓகே, முதல்ல இதுகளை எழுதி கொள்ளுங்க பாப்போம். அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம நினைச்சு நீங்க பாடமாக்க வேண்டியது. சி என்று சொன்னா பார்த்தல், ரைட் என்று சொன்னா எழுதுதல், ட்ரோ என்றா வரைதல், ட்ரிங்க் என்றா குடித்தல், ரீட் என்றா வாசித்தல். எழுதி கொள்ளுங்க. எழுதி கொள்ளுங்க.
ஓகே, இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. ஐ எம் ஃபினிஷர். ஓகே, வெரி குட். எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? Yes, sir. Yes, sir. இப்ப நான் சொல்றேன், மைக்கை பண்ணி கொள்வோம். ஓகே, இப்ப முதலாவது நான் தமிழ்ல சொல்றேன் வாக்கியங்கள். அப்படின்னா, என்னை பார்க்க விடுங்கள். என்ன பார்க்க விடுங்க. இப்ப சொல்லுவோமா இல்லையா? இப்ப ஏதோ ஒரு ஆல்பம் ஒன்று பாக்குறேன்னு வைங்களேன், அப்ப உங்களுக்கு காட்டல, அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, என்னையும் பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம் என்ன? அப்ப நம்ம சொல்றோம், என்னை பார்க்க பார்க்க விடுங்கள். இப்ப இதைதான் நம்ம ஆங்கிலத்துல சொல்ல போறோம். ஓகே, முதலாவது வாக்கியம், என்னை என்னை பார்க்க விடுங்கள். இல்லண்டா என்னை பார்க்க விடுங்கள் அப்படின்னு போடுவோம். இல்லண்டா அனுமதிங்கள் அப்படின்னு வரும். நீங்க பாருங்க, விடுங்க, என்னை பார்க்க விடுங்க. சும்மா சொன்னா தானே சொல்லுவோம், என்னை பார்க்க விடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னை எழுத விடுங்க. என்ன எழுத விடுங்க நீ சொல்லுவோம் இல்லையா? என்னை எழுத விடுங்கள். என்னை எழுத விடுங்க. என்னை எழுத விடுங்க. என்னைய எழுத விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னைய எழுத விடுங்க. ஓகேயா? என்னை வரைய விடுங்கள். என்னை வரைய விடுங்கள். என்னை வரைய விடுங்கள். என்னைய வரைய விடுங்க. சொல்லுவோமா இல்லையா? என்னைய வரைய விடுங்க. என்னைய வரைய விடுங்க. என்னைய டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்னைய வரைய விடுங்கள். என்னைய பார்க்க விடுங்கள். என்னை எழுத விடுங்கள். என்னை வரைய விடுங்கள். என்ன குடிக்க விடுங்க. என்னைய தண்ணி குடிக்க விடுங்க. என்னைய குடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஓகே, என்னை குடிக்க விடுங்கள். ஓகே, என்ன குடிக்கிறோங்கிறத பிறகு பார்ப்போம். என்னைய குடிக்க விடுங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தா யாராவது டிஸ்டர்ப் பண்ணோம்னா சொல்லுவோமா இல்லையா? என்னைய குடிக்கிறதுக்கு விடுங்க. என்னைய தண்ணி குடிக்க விடுங்க. என்னை குடிக்க விடுங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, என்னை வாசிக்க விடுங்க. என்னைய வாசிக்க விடுங்க. என்னை வாசிக்க விடுங்கள். என்னை வாசிக்க விடுங்கள். ஓகே, இப்ப இதுகளுக்கான அர்த்தங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஆங்கிலத்துல எப்படி இந்த சொற்களை நம்ம பேச போறோம். என்னை பார்க்க விடுங்க. என்னை எழுத விடுங்க. என்னை வரைய விடுங்க. என்னை குடிக்க விடுங்க. என்னை வாசிக்க விடுங்க. ஓகே, வாக்கியங்கள் எழுதி கொள்ளுங்க. என்னை பார்க்க விடுங்க. என்னை எழுத விடுங்க. என்னை வரைய விடுங்க. என்னை குடிக்க விடுங்க. என்னை வாசிக்க விடுங்க. என்னை பார்க்க விடுங்க. என்னை எழுத விடுங்க. என்னை வரைய விடுங்க. என்னை குடிக்க விடுங்க. என்னை வாசிக்க விடுங்க.
எப்படி எல்லாரும் எழுதுறீங்களா? Yes, sir. ஓகே, எழுதி கொள்ளுங்க. பாப்போம். Yes, sir. பாப்போம். லேசான விஷயம் தான் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் என்ன கஷ்டமா இருக்கும். அப்புறம் அதை பாடமாக்கிட்டோம்னால ஈஸி. அப்புறம் அதான் நான் சொல்லியிருக்கேன், நீங்க வாக்கியங்களை நம்ம என்ன மிக நீளமா நீங்க பேசுறதுக்கு பழகி கொள்ளணும். அப்பதான் நிறைய சொற்களை நம்மளால பாடமாக்க வேணும். ஓகே, இப்ப நான் கேட்க போறேன். ஓகே, 5 கேள்விகள் இருக்கு. முதல்ல கேட்காத 5 பேர்ட்ட கேள்வி கேட்க போறேன். சரி, பாப்போம். முதலாவது கேள்வி பவன்யா. குட் ஈவினிங். Good evening, sir. குட் ஈவினிங். ஓகே, இப்ப என்ன பார்க்க விடுங்க எப்படி சொல்லுவோம்? முதல்ல நம்ம உதாரணங்கள் பார்த்தோம். என்ன பாருங்க, என்ன போக விடுங்க, allow me to go. என்ன சாப்பிட விடுங்க, allow me to eat. என்ன என்ன சொல் என்னை சொல்ல விடுங்கள். என்ன இந்த மாதிரி இருக்கு, என்னை சொல்ல விடுங்கள். இப்ப சொல்லுங்க பாப்போம். அப்ப என்ன வரும்? என்னை பார்க்க விடுங்கள். எப்படி சொல்லலாம்? முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்? இருக்கிறீங்களா? போயிட்டா. முதல்ல ஆரம்பிக்கணும் எப்படின்னா allow me. என்ன சொல்லுங்க பாப்போம்? Allow me. allow me. allow me ன்னா என்ன, நம்ம என்னைய விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் தானே. ஓகே, அப்ப allow me என்னத்துக்கு? அப்ப பார்க்க அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்திருக்கோம்? என்ன இங்கிலீஷ் வேர்ட் என்ன பார்த்தல்? see. அப்ப என்ன சொல்லுவோம்? allow me to see. அப்ப பார்க்க, allow me to see. என்ன பார்க்க விடுங்க. இப்ப நீங்க நம்ம சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? பேசுங்க. என்ன பார்க்க விடுங்க அப்படின்னு கதப்போமா இல்லையா? கதப்பம். என்ன? ஓகே, அப்ப முதலாவது நீங்க எழுதி கொள்ளுங்க, allow me to see. என்ன பார்க்க விடுங்க. allow me to see. என்ன பார்க்க விடுங்க. சொல்லுவோம் தானே. என்ன இப்போ ஒரு புக் கொண்ட அண்ணா படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அண்ணாட்டு சொல்லுவோம் இல்லையா, என்னைய பார்க்க விடுங்க அந்த புத்தகத்தை. இல்லண்டா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாரோ டிவியை மறைக்கிறாங்க. அப்ப போய் சொல்லுவோமா இல்லையா, allow me to see. அதாவது என்ன டிவி பார்க்க விடுங்க, allow me to see.
அப்ப முன்னுக்கு அப்படியே வரும் அந்த வாக்கியம் நீளமா போகும். சரியா? அப்ப allow me to see அப்படின்னா பார்க்க விடுங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேயா? ஓகே, நமக்கு இப்போ ருத்ரா மைக் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. ருத்ரா, குட் ஈவினிங். ஒன்னாகல மைக் ஒன்னாகலை. ஓகே ஓகே. இரண்டாவது வாக்கியம் பாருங்க. என்னை எழுத விடுங்க. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை எழுத விடுங்க. எப்படி சொல்லுவோம்? Allow me to write. allow me to write. என்னைய எழுத விடுங்க. allow me to write. allow me to write. என்னை எழுத விடுங்கள். allow me to write. என்னை எழுத விடுங்கள். சொல்லுவோமா இல்லையா? யாராவது நம்ம எழுதிக்கிட்டு இருக்கீங்களே டிஸ்டர்ப் பண்ணா சொல்லலாமா? இல்லாதா? சொல்லலாம். என்ன? allow me to write. என்னை எழுத விடுங்க. இதே போல இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் இதை பாவிக்கலாம். இப்ப இப்படி அப்ப நீங்க யாருக்காவது இப்ப இப்ப உங்களோட தங்கை இருக்காங்கன்னு, அப்ப தங்கைக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க, ஏதாவது நோட்ஸ் எழுதி தர போறீங்க. அப்ப நீங்க தங்கச்சிட்ட கேட்கலாமா, நான் கொஞ்சம் எழுதி தரவா அப்படின்னு கேட்பீங்களா? இல்லையா? அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் இதை பாவிக்கலாம். என்ன? allow me to write, அதாவது நான் எழுதி தரவா அப்படின்னு கேட்ப தானே. ஓகே, வெரி குட். ஓகே, மைக் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. என்னை வரைய விடுங்கள். யார் சொல்ல போறது? என்னை வரைய விடுங்கள். ஜெருன், குட் ஈவினிங். Good evening, sir. சொல்லுங்க. Allow me to draw. allow me to என்ன சொன்ன? வரைய விடுங்கள். allow me to draw. draw என்ன சொல்றது? வரைதல். drawing என்று சொல்லுவோம் தானே. ஓகே, அப்ப draw என்றா வரைதல். அப்ப சொல்றோம் allow me to draw. என்னைய வரைய விடுங்க. என்னைய வரைய விடுங்க. எனக்கு வரையணும் தான், என்னைய படம் வரைய விடுங்க. allow me to draw. allow me. allow meன்னா நம்ம என்ன அனுமதி கேட்கிறோம். எதுக்கு? வரைகிறதுக்கு. allow me to draw. ஓகே, அடுத்தது. வெரி குட். அடுத்தது சொல்லுங்க பாப்போம். யார் சொல்ல போறது? சிப்கா. குட் ஈவினிங். Good evening, sir. ஓகே, நாலாவது வாக்கியம். என்னை குடிக்க விடுங்கள். Allow me to drink. allow me to drink. என்னைய குடிக்க விடுங்க. என்னைய குடிக்க விடுங்க. இப்ப நம்ம தண்ணி குடிக்க போறோம், யாராவது அதை இடைஞ்சல் பண்ண சொல்லுவோம் இல்லையா? என்னைய தண்ணி குடிக்க விடுங்க. allow me to drink. என்னைய குடிக்க விடுங்கள். allow me to drink. allow me to drink. ஓகே, அடுத்தது. என்னை வாசிக்க விடுங்கள். ஓகே, மைக் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. வாசிக்க விடுங்கள். யாரண்டா? திருஷியா. முதல்லையும் கிடைக்கல நினைக்கிறேன். திருஷியா, திருஷியா. Good evening, sir. குட் ஈவினிங். திருஷியா, சொல்லுங்க பாப்போம். என்னை வாசிக்க விடுங்கள். Allow. சொல்லுங்க. hello. Allow me to read. allow me to read. என்னை வாசிக்க விடுங்கள். allow me to read. என்னை வாசிக்க விடுங்கள். விளங்குதா? அப்ப நீங்க allow me வச்சு நீங்க இந்த மாதிரி நம் சொற்களை பயன்படுத்தி நம்மளால என்ன செய்யணும்? பேச முடியும். இப்ப allow me to see. என்னை பார்க்க விடுங்கள். allow me to write. என்னை எழுத விடுங்கள். allow me to draw. என்னை வரைய விடுங்கள். allow me to drink. என்னை குடிக்க விடுங்கள். allow me to read. என்னை வாசிக்க விடுங்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வாக்கியங்கள் என்ன நீங்க நம்ம எப்படியும் என்ன வளமையா நம்ம பயன்படுத்துறது. என்ன பயன்படுத்துவோமா இல்லையா? அடிக்கடி
என்னைய குடிக்க விடுங்க, சாப்பிட விடுங்க, வரைய விடுங்க, பார்க்க விடுங்க, எழுத விடுங்க, ஓட விடுங்க, ஆட விடுங்க, பாட விடுங்க. இதை சொல்லுவோமா இல்லையா? ஓகே. இப்ப உங்களுக்கு ஒரு வேர்டு என்னன்னா நம்ம முதல்ல பார்த்தோம், விளங்குதா? இங்க பார்த்துக்கொள்ளுங்க. உபசார முறைகள்ல என்னால ஒரு ஹோம்வொர்க்க செய்ய முடியாமல் போச்சு. ரெண்டாவது விஷயம், என்னால பகல் உணவை சாப்பிட முடியாமல் போயிட்டு. மூணாவது விஷயம், என்னால உன்னை சந்திக்க முடியாமல் போச்சு. ஓகேயா? அடுத்தது, டீச்சர் கிட்ட லேட் ஆகி போனோம், டீச்சர் என்ன மன்னிச்சிருங்க. ஓகேயா? அடுத்தது, allow me, எனக்கு அனுமதி கொடுங்க, எனக்கு போகிறதுக்கு, எனக்கு சாப்பிடுறதுக்கு, எனக்கு சொல்ல என்னைய விடுங்க அப்படின்னு சொல்றேன் தானே. ஓகே. அப்ப இன்னைக்கு படிச்ச அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாடமாக்கணும். பாடமாக்கிட்டு எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த உங்களுக்கு போட்டு விடுறேன். 6 ஸ்லைட் இருக்கு இன்னைக்கு படிச்ச விஷயங்கள். விளங்குதா? 6 ஸ்லைட் தான் கூட, ஆனா என்ன கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். அப்ப அந்த வாக்கியங்களை நீங்க பாடமாக்கி எனக்கு வாய்ஸ் நோட் போடணும். பார்த்து வாசிச்சு போடுறது இல்லை. நீங்க இதை பாடமாக்கி இந்த வாக்கியங்களை மறுபடி பார்க்காம நீங்க வாய்ஸ் நோட்டா எனக்கு போடணும். விளங்குச்சுதானே? அப்ப என்னால செய்ய முடியாமல் போனிச்சு, என்னை அனுமதிங்கள். அப்ப 2 விதமாக நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த 2 விதமான இந்த ஸ்லைட்கள்ல உள்ள விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்? முதல்ல பாடமாக்கி போடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? அது மாதிரி வேற வேற வாக்கியங்கள் நம்ம முதல்ல இந்த வாக்கியங்களை நீங்க பாடணும். அந்த வாக்கியங்களுடைய அமைப்பு முறை. ஓகேயா? எல்லாருக்கும் விளங்குச்சா? அப்ப நம்ம கிளாஸ் முடிப்போம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு திங்கட்கிழமை. அப்ப எல்லாருக்கும் ஓகே, பாய், குட் நைட். Bye, sir. Good night. Bye, sir. Bye, sir. Good night, sir. Bye, sir. God bless you, sir. Thank you, sir. The single one did it. Yeah.